Dear friends, நார்மலாக விண்டோஸ் 10 அல்லது விண்டோஸ் 11 ஷட் டவுன் பண்ணணும்னா டாஸ்க் பாரில் உள்ள இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி அது உள்ளே தெரிகிற இந்த பவர் பட்டனை கிளிக் பண்ணி இதில் ஷட் டவுனை கிளிக் பண்ணால் இந்த விண்டோஸ் ஷட் டவுன் ஆயிரும். கீபோர்ட் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணியும் விண்டோஸ் 10 அல்லது விண்டோஸ் 11 ஷட் டவுன் பண்ணலாம். இதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் ஆல்ட் பட்டனை அமுக்கி பிடிச்சிக்கிட்டு F4 ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி ஷட் டவுன் விண்டோஸ்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஷட் டவுனுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணால் இது ஷட் டவுன் ஆயிரும். நான் இப்போ இதை கேன்சல் பண்ணுறேன். மைக்ரோசாஃப்ட் கம்பெனி விண்டோஸ் ஷட் டவுன் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் பேர் ஸ்லைட் டு ஷட் டவுன். இந்த அப்ளிகேஷனை ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணி அதை இங்கே டாஸ்க் பாரில் பின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஸ்லைட் டு ஷட் டவுனுங்கிற ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே ஸ்லைட் டு ஷட் டவுன்னு ஒரு ஸ்க்ரீன் தெரியுது. இது மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு இப்படி கீழ் நோக்கி இழுத்தா இந்த விண்டோஸ் ஷட் டவுன் ஆயிரும். இப்போ நான் இந்த பட்டனை அன்பின் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். இப்போ ஸ்லைட் டு ஷட் டவுனுங்கிற அப்ளிகேஷனை ரிட்ரீவ் பண்ணி அதுக்கு ஷார்ட்கட் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி டாஸ்க் பாரில் பண்ணுறது எப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணணும். ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை ஓப்பன் பண்ணிவிட்டு திஸ் பிசியை செலக்ட் பண்ணி இதில் சி ட்ரைவை ஓப்பன் பண்ணணும். இது உள்ள தெரிகிற விண்டோஸை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அது உள்ள சிஸ்டம் 32 ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் சிஸ்டம் 32 ஓப்பன் பண்ணிவிட்டேன். இது உள்ளே இருக்கிற அந்த ஸ்லைட் டு ஷட் டவுனுங்கிற அப்ளிகேஷனை ரிட்ரீவ் பண்ணணும். அதுக்கு நான் அந்த சர்ச் பாக்ஸில் ஸ்லைடுன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். ஸ்லைட் டு ஷட் டவுன் .exe அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த அப்ளிகேஷனுக்கு டெஸ்க்டாப்பில் ஒரு ஷார்ட்கட்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நான் இது மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி சென்ட்டுவை ஓப்பன் பண்ணி அது உள்ளே தெரிகிற இந்த டெஸ்க்டாப் க்ரியேட் ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லைட் டு ஷட் டவுனுக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியுது. இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணுறேன். இதோட இந்த ஸ்லைட் டு ஷட் டவுனோட ஐக்கானை இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு சேஞ்ச் ஐக்கானுங்கிற அந்த பட்டனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற இந்த பவர் பட்டன் ஐக்கானை செலக்ட் பண்ணி ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்ளை ஓகேயை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ஷார்ட்கட் இங்கே தெரியுது ஸ்லைட் டு ஷட் டவுன்னு. இப்போ இது மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சு ரைட் கிளிக் பண்ணி இதை பின் டு டாஸ்க் பாருங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஷார்ட்கட்டை டாஸ்க் பாரில் பின் பண்ணியாச்சு. இப்போ இதை இப்படி இழுத்து இங்கே ஃபஸ்ட்டில் கொண்டு வந்து வச்சிடறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே இந்த ஸ்லைட் டு ஷட் டவுனுங்கிற இந்த ஸ்க்ரீன் தெரியுது. இதை கீழே எடுத்தோம்னா விண்டோஸ் ஷட் டவுன் ஆகிடும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.